உங்களால் முடியுமான்னு உங்களுக்கே ஒன்று நம்பிக்கை இல்லைன்னா எப்படி உங்களால் அந்த வேலையை செய்ய முடியும்? புரியுதுங்களா? இப்போ எனக்கு 30 ஆயிடுச்சு, 40 ஆயிடுச்சு, 40க்கு மேலே நான் பண்ண முடியுமான்னு பயப்படுறவங்க இப்போவாவது உங்களுக்கு தோணுச்சு, ஒன்று கெட்டு போயிடல. 20 வயசுக்கும் 40 வயசுக்கு என்ன பெரிய வித்தியாசம்? இந்த 40 வயசோடு உங்கள் வாழ்க்கை முடியல, உங்கள் வாழ்க்கை இன்னும் எங்கேயோ இருக்குது. அதனால் இப்போ ஒன்றும் லேட் ஆகலை இல்லையா? 40 வயசுன்னு நினைக்காதீங்க, அடுத்தடுத்த லெவல் போங்க. வயசு இங்கே முக்கியமே இல்லை, உங்களோட ஒர்க்கு தான் முக்கியம். நீங்கள் எந்த அளவுக்கு உழைப்பை போடுறீங்க அதுதான் முக்கியம். நீங்கள் எந்த அளவுக்கு தயாராக இருக்கீங்க, எவ்வளோ ஃபோக்கஸாக இருக்கீங்க அதுதான் முக்கியம். இங்கே வயசோ டைமோ மேட்ரு இல்லை. ஏன்னா யாருக்கு எந்த வயசில் யார் போக போகிறோன்னு யாருக்கு தெரியும் இல்லையா? 35 வயசுலேயும் ஹார்ட் அட்டாக் வருது, 60 வயசுலேயும் ஹார்ட் அட்டாக் வருது, 50 வயசுலேயும் ஹார்ட் அட்டாக் வருது. அப்போ நம்ம டைம் எவ்வளோ எங்கே முடிய போகுதுன்னு யாருக்குமே தெரியாது. மொத்தத்தில் ஒரு கோலை நோக்கி ஓடுறோம். நம்ம டைம் இருக்கிறக்குள்ளே நம்ம ஜெயிக்கிறோம், ஜெயிச்சா ஜெயிக்கிறோம், போனால் போகிறோம். ஆனால் அந்த முயற்சி எடுக்கிறீங்கள இல்லையா, அதுவே வெற்றி தான். எதையோ ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறீங்கள, அதுவே மிகப்பெரிய வெற்றி தான். ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு நீ முயற்சி பண்ணாலே நீ ஜெயிச்சிட்ட. முயற்சி பண்ணுறவனுக்கு தான் கடவுள் உதவியே செய்ய முடியும் இல்லையா? ஓடுறவனை தான் கைத்தட்டி என்கரேஜ் பண்ண முடியும். உட்காந்துருக்கிறவனை என்ன பண்ணுறது? ஒன்றுமே பண்ண முடியாது. நீ ஓடுறது உட்காந்துட்டு இருக்கிறது உன் கையில் இல்லையா? முதல்ல நீ எந்திரி, உன்னால் முடியும்னு நீ முயற்சி பண்ணு, கண்டிப்பாக ஜெயிப்ப.